தக்லை திரைப்படம் தொடர்பான இந்த சர்ச்சை கன்னட மொழி குறித்து கமல் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பேச்சில் என்ன இருக்கிறது? ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். சீதாவின் உணர்வுகளை சீதாவின் இடத்துல இருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தாதான் இந்த பிரச்சனை எப்படி திரும்பி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். பெங்களூர்ல இருந்து பேசக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நான் இந்த பிரச்சனை தக்லை படத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த டாபிக்கை பேச வேண்டிய இடமே அது கிடையாது. உலகின் மூத்த மொழி தமிழ்ன்றதுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அதே மாதிரி திராவிட குடும்பத்திற்கான மூத்த மொழி தமிழ்னாலும் இங்க ஒத்துக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. இந்த திராவிட குடும்பத்தில் இருக்கிற பல மொழிகள்ல கன்னடா, தமிழ், மலையாளம், தெலுங்கு இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருந்தாலும் எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்க. இல்ல இதை நாமெல்லாம் ஒரு சகோதர மொழி அப்படின்னு அவர் அதை பேசியிருந்தாலும் எல்லாம் அதை அமைதியா எடுத்துக்க போறாங்க. ஆனால் தமிழ்ல இருந்து பிறந்தது கன்னடா அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் தான் இங்க இப்ப ட்ரிகர் ஆயிருக்கு. கர்நாடகத்துல இருந்து நான் இந்த உணர்வை பார்க்கும்போது எப்படி ஆகுதுன்னா, ஒரு 20 வருஷமா நாங்க போராடி போராடி இதை ஒரு இறக்கமான சூழ்நிலை கொண்டு வந்திருக்கோம். இப்பதான் எங்களை போன்ற சிலர் மக்களுடைய அந்த இதுவெல்லாம் ஒரு அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் பெற்று இங்க பர்மனண்டா செட்டில் ஆகக்கூடிய ஒரு 1 கோடி 2 கோடி தமிழர்களை இன்னைக்கு இவர் பேசிய ஒரு ஆந்த கோல ஒரு பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு கம்ப்ளீட்லி இன்ஸ்டேபிள் பண்ணிருக்கு இப்ப எங்களோட சிச்சுவேஷன். இங்க ஏன் இது அந்த அளவுக்கு நீங்க இன்ஸ்டேபிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில எதை நீங்க கடினமா பாக்குறீங்க? நீங்களே தமிழ் மூத்த மொழி, திராவிட குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அது வரலாற்று ரீதியாகவும் ஏற்கப்பட்ட ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது எந்த விஷயம் ரொம்ப காயப்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொன்ன மாதிரி வரலாற்று ரீதியாக ஏற்கப்பட்ட விஷயம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ்னா நான் எப்பயுமே நினைக்கிறது எல்லா மொழிக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்றது ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். நம்ம 2000-3000 வருட பழமையான மொழின்றது ப்ரூவ் பண்ண விஷயம். ஆனா இது வரைக்கும் ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் கன்னட மொழிக்கு தமிழ் மொழி தாய்மொழி அப்படின்ற மாதிரி இந்த 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 அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ரூவ் பண்ண முடியல. இன்னைக்கு அப்படி ப்ரூவ் பண்ண முடிஞ்சா கமலஹாசன் தக்லை படத்துக்காக இன்னைக்கு ஓடோடி நீதிமன்றத்தை நாடக்கூடியவர் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணிருப்பார். இந்த விஷயம் டெக்னிக்கலா ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயத்த பேசின பிறகு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றது இன்னும் ஒரு சீரியஸான விஷயம். இப்போ இது கமலஹாசன் தக்லை படம் ரிலீஸ், அவரோட கலெக்ஷன் இதோட முடியிற விஷயம் கிடையாது. எங்க இடத்துல இருந்து பாத்தீங்க, அதுக்காக தான் சொன்னேன் சீதாவின் உணர்வுகளே அவரோட இடத்துல இருந்து பார்த்தா தெரியும்ட்டு. நீங்க ராமனாவோ இல்ல இங்க இருக்கிற அனுமனாவோ பாத்தீங்கன்னா உங்களோட வியூல தான் தெரியும். அங்க உட்காந்து சீதாவுக்கு தான் தெரியும் அங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு.